குஜராத்தை வெள்ளம் பாதித்த போது உடனே பார்வையிட்ட பிரதமர் மோடி தமிழ்நாட்டை பார்வையிடவில்லை என முரசொலியில் விமர்சனம். வெள்ள நிவாரண நிதிக்காக ஒரு மாதமாக தட்டேந்தி நிற்பதாகவும் வேதனை. சபரிமலையில் கூட்ட நெரிசலால் பக்தர்கள் அவதியடைவது மாநில அரசின் இயலாமைக்கு சாட்சி. திருச்சூரில் நடந்த பெண்கள் மாநாட்டில் கேரள அரசை விமர்சித்து பிரதமர் மோடி பேச்சு. மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் கைதாகிறாரா டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால்? தலைநகரில் உச்சக்கட்ட போலீஸ் பாதுகாப்பு. சொத்து குவிப்பு வழக்கில் 3 ஆண்டு சிறை தண்டனையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பொன்முடி மனு தாக்கல். சொத்து குறித்து அளிக்கப்பட்ட விவரங்களை நீதிமன்றம் கவனத்தில் கொள்ளவில்லை என மனுவில் விளக்கம். புதுச்சேரியில் பொங்கல் பரிசு தொகுப்பிற்கு பதிலாக அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 500 ரூபாய் வழங்கப்படுகிறது. பொங்கலுக்கு முன்பாக வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என அறிவிப்பு. மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நினைவிடத்தில் நடிகர்கள் சிவகுமார், கார்த்தி அஞ்சலி. ஜனவரி 19ஆம் தேதி நடிகர் சங்கம் சார்பில் இரங்கல் கூட்டம் நடத்தப்படும் என அறிவிப்பு. சென்னை அம்பத்தூர் அருகே கருக்கு மேனாம்பேடு பிரதான சாலையில் 21 அடி ஆழத்திற்கு திடீர் பள்ளம். பூமிக்கு அடியில் தனியார் இன்டர்நெட் கேபிள் அமைக்கும் பணியின் போது ஏற்பட்ட விபத்து. அதானி குழுமம் மீதான முறைகேடு புகார்களை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு தேவையில்லை. 3 மாதங்களில் விசாரணையை முடிக்க செபிக்கு உச்சநீதிமன்றம் ஆணை. லக்னோவில் அடுத்தடுத்து 2 கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததால் பரபரப்பு. நல்வாய்ப்பாக யாரும் பாதிக்கப்படவில்லை என காவல்துறை தகவல். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான 2வது டெஸ்ட் போட்டியில் ஆதிக்கம் செலுத்திய பந்து வீச்சாளர்கள். ஒரே நாளில் சரிந்த 23 விக்கெட்டுகள். வணக்கம் நேயர்களே, வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னன்னா, பிரதான செய்திகளுடைய பேசாத பக்கங்களை மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறதா நிகழ்ச்சியுடைய நோக்கம். இன்னைக்கு 4 பிரதான செய்திகள் நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் பார்க்க போறோம். அதே நேரத்தில் ஒரு பிரத்யேக அண்மை செய்தியை பார்க்க போறோம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து கடைசியான இணைப்பு, அதாவது வெவ்வேறு பகுதிகளுக்கு மெட்ரோ ரயில் இணைப்பும் லோக்கல் ட்ரெயினோட இணைப்பும் தேவை அப்படின்ற கோரிக்கை இருக்கு. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு ஒரு மிக முக்கியமான நடவடிக்கை எடுத்திருக்கு. அதை பற்றி ஒரு அண்மை செய்தியை பார்க்க போறோம். அதுக்கடுத்தாக நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் பொன்முடி சொத்து குவிப்பு வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் அவர் தரப்பிலிருந்து மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கு. அதனுடைய பின்னணி என்ன, எந்த கிரவுண்டில் அவங்க அப்பீல் போறாங்க அப்படின்றத பற்றி பேச போறோம். அதுக்கடுத்தாக தேமுதிக வாக்குகளை குறிவைத்து பல்வேறு நடவடிக்கை ஒரு அரசியல் நகர்வு இருக்கிறதா ஒரு பரவலான விமர்சனம் இருக்கு. அதனுடைய பின்னணி என்ன, அது எடுபடுமா அப்படின்ற விஷயத்தை பார்க்க போறோம். அதுக்கடுத்தாக கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி நிறைவு நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடியை பங்கேற்க அழைப்பு விடுக்கக்கூடிய விதமா உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு டெல்லி போயிருக்காரு. அதே நேரத்தில் முரசொலியில் ஒரு காட்டமான கட்டுரை வந்திருக்கு, அதை பற்றி பேச இருக்கும். அதானி மீதான ஹிண்டன்பர்க் உடைய முறைகேடு குற்றச்சாட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் பல்வேறு முக்கிய தீர்ப்புகளை பிறப்பிச்சிருக்கு. அதனுடைய பின்னணியை குறித்து பேச போறோம். அதுக்கடுத்தாக பிக் ஃபோக்கஸ் பகுதியில் நேற்று அதிமுகவுடைய ஐடிவி நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. அதில் பல்வேறு முக்கியமான அம்சங்கள் தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. அது பற்றியும் பேசவிருக்கும். அதை பற்றி பேசுவதற்காக முன்னாள் அதிமுக அமைச்சர் கடம்பூர் ராஜு நம்முடன் இணையிருக்காரு. முதல் இந்த நேரத்துக்கான பிரத்யேக செய்திகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை மாநகரத்துடைய பல்வேறு இடங்களுக்கு தேவைப்படக்கூடிய லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உள்ளூர் பேருந்து சேவையை, பொது போக்குவரத்து சேவையை வேகப்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருக்கிறது. இதற்காக தற்போது 20 கோடி ரூபாய் மாநில நிதியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், வழக்கமாக ரயில்வே திட்டம் அப்படின்னா மத்திய அரசு தான் நிதி ஒதுக்கும். ஏன் இந்த முறை 20 கோடி ரூபாய் மாநில அரசு ஒதுக்கி இருக்கு? இதுக்கான காரணம் என்ன?
ஏப்ரல் குறிப்பாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் முழுமையாக கட்டுமானம் பணிகள் நிறைவு பெற்று தற்போது தொடங்கப்பட்டிருந்தாலும் கூட அதற்கான சேவையை பெறுவதற்கு மக்கள் கடுமையான சிரமத்தை பெற வேண்டிய சூழல் இருக்கிறது. குறிப்பாக எம்டிசி பேருந்தை பயன்படுத்தி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் சென்ற பிறகுதான் கிளாம்பாக்கத்தை பயன்படுத்தி மற்ற பிற ஊர்களுக்கு செல்ல முடியக்கூடிய நிலை இருக்கிறது. எனவே இந்த ரயில்வே திட்டத்தை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்று வண்டலூரிலிருந்து கிளாம்பாக்கம் வரைக்கும் புதிய தண்டவாளத்தை அமைக்கக்கூடிய பணிகளுக்கான அந்த கோரிக்கை என்பது தொடர்ச்சியாக வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இது ரயில்வே துறை நேரடியாக அவர்கள் நிதி ஒதுக்கி அதற்கான திட்டத்தை தொடங்குவதற்கான கால அவகாசம் என்பது எடுத்துக்கொள்ளக்கூடிய நீண்ட காலம் ஆகும் என்ற காரணத்தினால உடனடியாக சிஎம்டிஏனுடைய தரப்பிலிருந்து இதற்காக முதற்கட்டமாக 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து இந்த திட்டத்தை உடனடியாக செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் 20 கோடி ரூபாய் தற்போது ரயில்வே போர்டுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் விரைவில் இதற்கான திட்டத்தை துவங்கும் வகையில் தற்போது இந்த வாரத்திலேயே அதற்கான டெண்டர் அறிவிக்கப்படும் என்று ரயில்வே துறை அதிகாரிகளும் தகவல்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் இந்த ரயில் நிலையம் வருகின்ற பட்சத்தில் உடனடியாக கிளாம்பாக்கம் செல்வதற்கு புறநகர் ரயில் சேவையை பயன்படுத்தி மக்கள் குறிப்பிட்ட நேரத்தில் விரைவாக செல்ல முடியும் என்றும் தற்போது அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி வேல்முருகன். அடுத்ததாக பிக் போக்கஸ் பகுதிக்கு போகலாம். பிக் போக்கஸ் பகுதியில் அதிமுக ஐடி விங் நிர்வாகிகளுடன் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று முக்கிய ஆலோசனை மேற்கொண்டிருக்காரு. அதை பற்றி பேசுவதற்காகவும் தற்போதைய இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் தொடர்பாக பேசுவதற்காகவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு நம்முடன் இணைகிறார். அவரை பேசலாம். சார் வணக்கம். பூத் கமிட்டி நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், ஒவ்வொரு மாதமும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், இப்ப ஐடிவி நிர்வாகிகள் கூட்டம். சோ தேர்தல் பணிகளை அதிமுக முடிக்க வெற்றிருக்கா? இந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு? எந்த அளவுக்கு தேர்தல் பணிகளை நீங்க தொடங்கி இருக்கீங்க? இந்த 2024 நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் முதலாக மக்களை சந்திப்பதற்கு களத்தில் இறங்கிய கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஏனென்று சொன்னால் மக்களுக்கு எங்கள் மீது நம்பிக்கை இருக்கின்றது, எங்களுக்கு மக்கள் மீது நம்பிக்கை இருக்கின்றது. அந்த வகையில் இன்றைக்கு தொண்டர்களால் ஒரு தலைவனாக உருவாக்கப்பட்ட தொண்டனாக இருந்து இன்றைக்கு தலைமை பதவிக்கு வர முடியும் என்ற இலக்கணத்தை படைத்திருக்கின்ற முன்னாள் முதலமைச்சர், இனி வருங்கால முதலமைச்சர், என்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் அந்த கழக பணியில் அவர் அனுபவபூர்வமாக, இன்னும் சொல்லப்போனால் ஒரு கிளைக்கழக செயலாளராக, அதுக்கு பிறகு ஒன்றிய செயலராக, மாவட்ட கழக செயலராக, சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, அமைச்சராக, அதுக்கு பிறகு முதலமைச்சராக உயர்ந்த வரலாறுலாம் எந்த இயக்கத்திலும் ஒரு அரிதான ஒன்று, நடப்பதற்கு வாய்ப்பே இல்லாத அந்த நிலையை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருக்கின்றது. அவருடைய அனுபவத்தின் அடிப்படையில் தேர்தல் பணிகளை எப்படி சந்திக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நிலையிலும் அவர் தேர்தலை சந்தித்தவர். அந்த அனுபவத்தின் வாயிலாக எங்களை எல்லாம் தயார் செய்து இன்றைக்கு தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் வாக்குச்சாவடி முறைகளை நியமிக்க வேண்டும், களத்தில் எப்படி பணியாற்ற வேண்டும் எங்களுக்கு என்று சொல்லி, மற்ற தலைவர்களைப் போல சொல்லிவிட்டு இருக்கின்ற தலைவர் அல்ல, செயல்படாத தலைவர் அல்ல, நேரடியாக களத்திலே செயல்படுகின்ற தலைவராக, எங்களை இயக்குகின்ற தலைவராக பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் வழிகாட்டுதலில் மேற்கண்ட பணிகள் எல்லாம் நிறைவேற்றிருக்கின்றது. ஒரு பக்கம் அதிமுகவுடைய அனைத்து அணிகளையும் ஒருங்கிணைத்து நீங்க பணிகளை தொடங்கியிருக்கீங்க. அதே மாதிரி அதிமுகவுடைய உரிமை மீட்பு குழு அப்படின்ற பெயர் தரப்புல ஓபிஎஸ் தரப்புல இருந்து பணிகள் வேகமா நடந்துட்டு இருக்கு. அவருடைய மக்கள் தொடர்பு, அவர் மக்கள்கிட்ட இப்ப நேரடியா போய் பேசுறாரு, தொண்டர்களை நேரில் சந்திச்சு அழைத்து பேசுறாரு. இது அதிமுகவுடைய வெற்றி வாய்ப்புல பாதிப்பை ஏற்படுத்துமா? அது அவர் நடத்துவது ஒரு கேலிக்கூத்தான விஷயம். ஏனென்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அவர் பொதுச்செயலாளராக நியமிக்கப்பட்டது செல்லும் என்று இன்றைக்கு தேர்தல் ஆணையமும் சரி, நீதிமன்றங்களும் சரி, தீர்ப்புகளின் மூலமாக நாங்கள் பெற்றிருந்தாலும் கூட உணர்வு ரீதியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 2.5 கோடி தொண்டர்களின் ஒட்டுமொத்த கருத்தாக ஒற்றை தலைமை வேண்டும் என்ற நிலை வந்த நேரத்தில் ஒரே குரலாக ஒலித்தது அண்ணன் எடப்பாடியார் பொதுச்செயலாளராக வர வேண்டும். அந்த நிலை வந்த பிறகு அதில் ஒரு மாற்று கருத்தாக இருந்தவருடைய குரல் என்றைக்கும் எடுபடாது. அவர் ஏதோ இருப்பை காட்டிக் கொள்வதற்காக மேற்கொண்ட பணிகளை செய்து வருகிறார் என்பதுதான் எங்களுடைய கருத்து.